வாரிசு நடிகர்கள் யாரும் இப்ப பெருசா ஃபீல்ட்லயே இல்லையே சார். யாரு வாரிசு நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா யாருமே இப்ப ஃபீல்ட்லயே இல்லையே சார். யாருமே வரல. வாரிசு நடிகர்கள் யாருமே வரல. அது அவங்க அப்பா அவங்களோட சேர்ந்து. காமெடி ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸ் பத்தி பேசியிருக்கோம். காமெடி ஆக்டர்ஸ்ன்றது இப்போ வந்து கவுண்டமணி செந்தில் அவங்கள பார்த்தோம், அதுக்கப்புறம் விவேக் வடிவேலு அவங்கள பார்த்துட்டு வந்தோம், அப்புறம் சூரிய அவர்கள், யோகி பாபு, அதுக்கப்புறம் இப்போ இவங்க எல்லாருமே ஹீரோவா போனதுக்கப்புறம் வருவாங்க. எப்படி சூரியும் யோகி பாபு வந்தாங்கல்ல வந்தாங்க சார். அப்படி இருக்காங்க. அப்போ காமெடி ஆக்ட்ரஸ்ன்னு இப்போ பார்த்தா வருவாங்க. 50,000 ரூபா வாங்கிட்டு நடித்த ஒரு காமெடியன் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா 10 ஹீரோ ப்ரொடியூசர் போய் அவங்க புக் பண்ணி ஒரு நாளைக்கு 5 லட்சம் கேட்குற அளவுக்கு உருவாக்கி. வேற சினிமா என்பதும் அரசியல் என்பதும் ஃபேட். இப்போ மஞ்சுமேல் பாய்ஸஸ் வரைய ஆவேசம் படத்தெல்லாம் நம்ம இங்கே எவ்வளோ கொண்டாடுறோம்ல சார். அந்த மாதிரியான ஒரு தரமான படம் கொடுக்கறதுக்கான இயக்குனர்கள் இங்கே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இருக்காங்க. அப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கான அதான் வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட வந்து கே ராஜன் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. மகாகவி பாரதியார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தமிழ் படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சார், இப்போது விஜய் அவர்கள் நான் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் அவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி தான் கொடுக்குறாரு. மற்றபடி இப்போ நெக்ஸ்ட்டு வேறு யார் டாப் ஹீரோஸ் இருக்காங்க சார் இப்போ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா பெருசாக யாரும் இல்லை சார். பெருசாக இல்லைன்னு வந்துடுவாங்க. இந்த கேப் ஒழுங்கா வந்துடுவாங்க. இங்கே சிவகார்த்திகேயன் நல்ல கதைகளை செலக்ட் பண்ணிட்டு வந்தால் அவர் வர வாய்ப்பு இருக்கு. சூர்யா இப்போ ஓடிடி அது இதுன்னு போயிட்டார். அவர் ரசிகர்களை கூட கண்டுக்கிறது இல்லை. அஜித்தும் ரசிகர்களை கவனிக்க மாட்டேங்கிறார். அவர் மனசு வச்சா இன்றைக்கி பெரிய இடத்துக்கு வரலாம். வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ணி ரசிகர்களை கவனித்து அன்பு செலுத்தினா இன்னும் பெரிய ஹீரோவா பெரிய லெவல் போகலாம். பட் அவர் விரும்பலை. ஏதோ ஒரு படம் பண்ணால் போதும், குடும்பத்தோடு இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. பட் அடுத்து பார்த்தா ஜெயம் ரவின்னு நல்ல நடிகர், அழகான அந்த தம்பி விரும்பினா ரசிகர்களை கொஞ்சம் அரவணைச்சு அந்த இப்போ கூட ஏதோ ரசிகர் கூட்டம் போட்டிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் ரசிகர் கூட்டம் கூட்டியிருக்காரு. இதை ஃபாலோ பண்ணணும். ஒரு எம்ஜிஆர் அன்னைக்கு பண்ண வழிமுறைகளை கடைபிடிச்சா இவங்களே வரலாம். இருக்காங்க. அதாவது கலைஞருக்கு அப்புறம் யார், ஜெயலலிதா யாருன்னா வந்துட்டாங்களே. கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அற்புதமாக பண்ணுறாரு. அங்கே இப்போ எடப்பாடி என்ன வந்திருக்காரு. அது அடுத்த எலெக்ஷன் தான் தெரியும். ஆக ஒரு இடத்த நிறையிறதுக்கு இன்னொரு ஆள் வருவாங்க. சினிமாவிலேயே நிறைய பேர் இருக்கு. இப்போ 2 புது தம்பி ஹீரோ வந்திருக்காங்க. 2 பேர், ஒன்று கவின் ஒன்று, மணிகண்டன் ஒன்று, இப்படி நிறைய பேர் வருவாங்க சார். எல்லாருமே ஒரு படம் ஹிட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது விஜய் அஜித் அவர்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு படம் ஹிட் லெவல் வந்த பிறகு தானே விஜய்க்கும் அஜித்துக்கும் ஃபெயிலியர் ஆகலையா? இருக்கு. முதல் 2 படம் அவங்க அப்பா எடுத்து நஷ்டம் இல்லாச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த்கிட்ட போய் கேட்டு ஒரு கால் ஷீட் வாங்கி அவங்க செந்தூர போவில்லை என்னது ஒரு படம், அப்போ அந்த படத்தில் போட்டு அது ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் படம் ஆர்பி சௌத்ரி ஒரு படம் பண்ணார், துள்ளுவதோ இளமையா நம்ம ஒரு படம். அந்த படம் பெரிய சக்ஸஸ். துள்ளுவதோ இளமை தனுஷ் இல்லை, அது இல்லை, இது அது மாதிரி வர பேர் வரும், மறந்து வச்சு. எழில் டைரக்ஷன் நான் நினைக்கிறேன். சரி, ஒரு படம் அந்த ஆர்பி சௌத்ரி படம், அந்த படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஹிட் ஆகும். காதலுக்கு மரியாதை அப்படி வந்த பிறகு ஹீரோ பெரிய ஹீரோ வந்தார். பூவே உனக்காகன்ற படம், பூவே உனக்காக அப்படி வந்துடும். 2 படம் ஹிட் ஆச்சுன்னா அவங்க பெரிய ஹீரோ. துள்ளாத மனமும் துள்ளும் சொல்றீங்க. அதைத்தான் துள்ளுவத இளமைன்னு சொல்லுவாங்க. துள்ளாத மனமும் துள்ளும். அதான் அந்த மாதிரி கதையில் கவனம் செலுத்தி தன்னை விரும்புகிற ரசிகர்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்கள அடிக்கடி மீட் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ எடுத்து
ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு விழா கூட்டம் நடத்தி அவங்கள என்கரேஜ் பண்ணுற ஹீரோக்கள் எல்லாருமே நிலையான வருவாங்க. அதில் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணால் போதும். வாரிசு நடிகர்கள் யாரும் இப்போ பெருசா ஃபீல்லையே இல்லையே சார். யார்? வாரிசு நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா யாருமே இப்போ ஃபீல்லே யாருமே இல்லையே வரல, சார். யாருமே வரல. வாரிசு நடிகர்கள் யாருமே வரல. அது அவங்க அப்பா அவங்களோட சரி. வாரிசுன்னு கதை அமையல. ம் இன்னொன்று ஃபேட்டுன்னு ஒன்று, அவங்களுக்குள்ள சில விதிகள் உண்டு. ம் அதனால் இப்போ அப்பா வந்தால் பிள்ளையும் வரணும்னு ஒன்றும் இல்லை. பாரதி ராஜா அவங்க பிள்ளைய கொண்டாடுறன்னு எவ்வளோ, தாஜ்மஹால்னு ஒரு படம், எவ்வளோ பெரிய படம், வர முடியல. ம் விக்ரம் அவங்க பிள்ளைய கொண்டாந்தார். ம் அதான் அந்த சின்ன பையன் இன்னும் 2 படம் ஹிட் ஆச்சுன்னா அவனும் வரலாம். ம். அதான் வரமாட்டான்னு சொல்ல முடியாது. ம் அழகாக இருக்கான், நல்லா இருக்கான், ம் நடிக்கிறான். அதனால் அவங்களுக்கு நேரங்காலம் தோணும், அவங்களால வர முடியும். சார். இப்போ நம்ம வந்து இந்த இவங்கள பற்றி பேசுகிறோம். காமெடி ஆக்டர்ஸ், ஆக்டர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். காமெடி ஆக்டர்ஸ்ன்றது இப்போ வந்து கடைசியாக வந்து வடிவேலு அவர்கள் அப்படின்ற அவங்களுக்கு அப்புறம் வேற இப்போ நம்ம கவுண்டமணி செந்தில் அந்த காலத்தில் வந்து சுருளிராஜன் அவர்கள், தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள், இவங்களெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம கவுண்டமணி செந்தில் அவங்கள பார்த்தோம். அதுக்கப்புறம் விவேக் வடிவேலு அவங்கள பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் சூரிய அவர்கள், யோகி பாபு, அதுக்கப்புறம் இப்போ இவங்க எல்லாருமே ஹீரோவாக போனதுக்கப்புறம் வருவாங்க. எப்படி சூரியும் யோகி பாபு வந்தாங்கல்ல, வந்தாங்க சார். அப்படி இருக்காங்க. அப்போ காமெடி ஆக்ட்ரஸ்ன்னு இப்போ பார்த்தாங்க வருவாங்க. ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அவன் பின்னால் நம்ம ஆளுங்க அவன் பின்னாலே சுற்றுவாங்க. 50,000 ரூபா வாங்கிட்டு நடித்த ஒரு காமெடியன் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா 10 ஹீரோ ப்ரொடியூசர் போய் அவனை புக் பண்ணி ஒரு நாளைக்கு 5 லட்சம் கேட்குற அளவுக்கு உருவாக்கிடுவாங்க. ஏன் வடிவேலே ஒரு நாளைக்கு 12 லட்சம் 10 லட்சம் வாங்கினாரு. எல்லாரும் அப்படி தான், எல்லாருமே பிஸி ஆகிட்டா அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே. அதனால் அதுக்கு பின்னால் ஆள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு படம் இன்றைக்கி சில காமெடியன்னு 3rd ரேங்க் காமெடின்னு இருக்காங்க, அதில் 2 பேர் முன்னால் வந்துடுவாங்க. இடத்தை நிரப்புவதற்கு ஆள் இருக்கிறது, அவங்களுக்கு நேரம் வரணும், இவ்வளோதான் விஷயம். ஓகே. வேறு சினிமா என்பதும் அரசியல் என்பதும் ஃபேட். உனக்கு என்ன உண்டோ அது கிடைத்தே தீரும். உனக்கு எது இல்லையோ அது எந்த வகையிலும் கிடைக்காது. அது இயற்கை. புரியுது சார் எனக்கு. அதனால் காமெடி நிச்சயம் வருவாங்க. இப்போ டிவி சீரியலில் எத்தனை பேர் நடிச்சிட்ருக்காங்க. சந்தானத்தோட A1 ஒரு படத்தில் ஒரு 3 பேர் நடித்தாங்க. என்ன காமெடின்னு அவரில் 2 பேர் வரப்போகிறாங்க. அப்படியா சார்? ஓகே. இப்போ விஜய் டிவியில் ஒரு 2 பேர் சில நாடகங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த காமெடிகளில் இப்போ படங்களில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 4 பேரில் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது 2 பேர் வந்துடுவாங்க, வர வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போது தமிழ் படங்கள் நம்ம இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். தமிழ் படங்கள் வந்து இப்போ நிறைய கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இப்போது வெளி படங்களை நம்ம இங்கே வந்து சில சமயத்தில் வந்து அதே வந்து இப்போது ரீரிலீஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்கிற மாதிரி இப்போ மஞ்சுமேல் பாய்ஸும் சரி, ஆவேஷம் படத்தெல்லாம் நம்ம இங்கே எவ்வளோ கொண்டாடுறோம் இல்லை சார்? அந்த மாதிரியான ஒரு தரமான படம் கொடுக்கறதுக்கான இயக்குனர்கள் இங்கே இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நிறைய இருக்காங்க. அப்புறம் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கான அந்த இளைஞர்கள் நல்ல அறிவுத்திறத்தோட புதுமையான விஷயங்களோட நல்ல கதைகளோட இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க அலையிறாங்க. இல்லை சில பெரிய டைரக்டர்கள் என்ன பண்ணுறான், அவனை யூஸ் பண்ணி அவனுடைய கருவை வாங்கிடுறான். 2 படம் சொந்த கதையை பண்ணுறாங்க. 3வது இந்த மாதிரி ஆங்கில படம், இந்த மாதிரி இளைஞர்கள் சின்னவங்களை டிஸ்கஷன் வச்சு அவங்க கதைகளை பண்ணி சேர்த்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி லோகேஷ் கனகராஜ் வந்தார், நெல்சன் வந்தார், வினோத்தா வினோத் தானே சார்? வினோத், அந்த மாதிரி புதிய இயக்குனர்கள் இப்போ வர்றாங்க. இப்போ 2-3 படம் சக்ஸஸ்ஃபுல் படம் வந்திருக்கேன். டாடா. ஆமாம் சார். கவின் அவரது நடித்த கவின், டாடா, குட் நைட். இந்த டைரக்டருக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு வருது. இது என்ன பெரிய கஷ்டம்னா, இவங்க சின்ன படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்களா, இப்போ பெரிய நடிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல டைரக்டர் வேணும். அப்போ இந்த சக்ஸஸ் சின்ன படம் எடுத்து கஷ்டப்பட்ட ப்ரொடியூசர் அவனை விட்டுட்டு அவங்க தூக்கிறாங்க இந்த சக்ஸஸ் டைரக்டர். ஓகே. அப்படி தான் லோகேஷ் கனகராஜ்
மாநகரம் ஒரு படம் பண்ணார். ஃபர்ஸ்ட் அந்த படம். ரொம்ப நாள் படம் இல்லை. ம். அப்புறம் கைதி பண்ணார். ஆமாம் சார். கைதிக்கு அப்புறம் கமலஹாசன் தூக்கினார். மாஸ்டர் பண்ணாரு சார். மாஸ்டர் ஒன்று, அதுக்கப்புறம் விக்ரம். ஆமாம் சார். இல்லையா? அந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டரை சக்ஸஸ் பண்ண வச்சா பெரிய நடிகர்கள் பெரிய ப்ரொடியூசர் அப்படி தூக்கிறாங்க. அப்படி தான் இப்போ இந்த 2 டைரக்டர் இன்னொரு படம் சக்ஸஸ் பண்ணிட்டோமே. ம். இப்போ இந்த வருஷம் 3 படமோ 4 படமோ சக்ஸஸ் ஆகிருக்கு. ம். நல்ல சக்ஸஸ், சின்ன படம். ம். இப்போ அந்த டைரக்டரை இன்னொரு படமும் சக்ஸஸ் கொடுத்துட்டா அவர் சின்ன ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டார். அப்புறம் இந்த பெரிய ஹீரோக்களை அவங்கள தூக்குவாங்க. ஏன்னா அவங்க நிலைக்க வேண்டியிருக்கு. புரியுது சார். இவங்க தான் அந்த சக்ஸஸை கொடுக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கான கதையை இவங்க இது வைக்கிறாங்க. இவங்க இப்போ கதை எழுதி சக்ஸஸ் ஆனாங்களா, இனிமேல் ஹீரோவுக்காக கதை எழுதுவாங்க. அந்த மாதிரி தானே சார் இப்போ வந்து படம், அந்த மாதிரி தானே இப்போ அப்படி படம். 2 படம் தான் பண்ண முடியும். ம். ஹீரோவுக்காக நீங்கள் பண்ணுற படம் 2 படம் 3 படம் தான். வேற லாங்குவேஜஸ்ல இந்த மாதிரி இல்ல சார். இப்போ வேற லாங்குவேஜ்ல நான் தெலுங்குல இப்போ தான் ஒரு 4 படம் பார்த்தேன். இப்போ தான் பார்க்காது. எத்தனை ஹீரோ வந்திருக்கான். சின்ன சின்ன நல்ல ஹீரோக்கள், பெரிய பட்ஜெட்டில் அந்த ஹீரோ வச்சு நான் 7 ஹீரோடைய படம் பார்த்தேன். புது ஹீரோ. ம். பவன் கல்யாண், சிரஞ்சீவி எல்லாம் விடுங்க, என்டிஆர் இதெல்லாம் ம். புதிய ஹீரோ. நாம் அங்கே பழசன்னு தெரியாது, பட் இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ம். பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்காங்க. புரியுது. அதை மாதிரி இங்கேயும் வருவாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழர்கள், வளர்க தமிழகம். இந்தியா வல்லரசாக வேண்டும். மத கலவரம் இல்லாத, ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாத இந்தியா வல்லரசாக வேண்டும். வாழ்க தமிழ்.